இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்கள் வாழ்க்கையில் கம்பேரே பண்ணல அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம கம்பேர் பண்ணுவோம். எந்த விஷயத்துலலாம் நம்ம கம்பேர் பண்ணுவோன்னா, நம்மளோட ஒரு பர்சன் உயர்ந்த இடத்துல இருக்காங்களோ இல்லைனா நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த டைமில் தான் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க மட்டும் சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆயிட்டாங்கன்னு சொல்லி நம்மளுக்குள்ளே கம்பேர் பண்ணி டவுன்ஃபால் ஆகிருப்போம். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். இங்கே நம்பிக்கை இருக்கிற பர்சன் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகுறாங்க. நம்பிக்கையே இல்லாத பர்சன் டவுன்ஃபால் ஆகிட்டே தான் இருக்காங்க. கம்பேர் பண்ணி தான் இங்கே பாதி பர்சன் டவுன்ஃபாலே ஆகுறோம். நீ உன் மேலே நம்பிக்கை வச்சுப்பாரு. உன்னை நீயே நம்பு. என்னால் இந்த டைம் நான் கிளியர் பண்ணுவேன்னு நீ முழுசாக நம்பினேன்னா உன்னுடைய வாழ்க்கையே மாறும். இப்போது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஏ பர்சன் இருக்காங்க, பி பர்சன் இருக்காங்க. 2 பேரும் அட் த டைமில் தான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஏ பர்சன் போடுற மார்க் டெஸ்ட்டில் இருந்து எல்லாமே அதிக மார்க் எடுக்கிறாங்க. இந்த பி பர்சன் டெஸ்ட் போடுறவங்க மார்க்கு கொஞ்சம் லோவாகவும் எடுக்கிறாங்க. அண்ட் அக்யூரசி இல்லாமல் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுறாங்க. இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போதுமே கம்பேர் பண்ணவே கூடாது. அவங்க மார்க் அதிகமாக இருக்குன்னா அவங்க போடுற எஃபெக்ட் அவ்வளோ இது இருக்கும். நம்ம மார்க் கொஞ்சம் கம்மியாக எடுக்கோம்னா நம்மளுக்கு இன்னமும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் தேவை. அதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையிலே போயிட்டே இருக்கணும். என்றைக்குமே உங்களுடைய நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஆஸ்பிரண்ட்டை இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளால் இது முடியுமா முடியாதா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. முடியும்னு நம்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடியும். ஏன்னா நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது இது என்னால் முடியாது, இதெல்லாம் டாப்பர்ஸ் செய்வாங்க, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்லாம் இல்லை. இங்கே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதி பேர் எக்ஸாமை கிளியர் பண்ணுறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமை. நம்ம டாப்பர்ஸ் ஆவரேஜ்லாம் இல்லை. ஒரே விஷயம், நம்பிக்கை. நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆக முடியும். உன் வாழ்க்கையில் நீ பண்ணவே கூடாது அப்படின்னா இந்த கம்பேர் தான். கம்பேர் பண்ணவே பண்ணாத. உன்னுடைய ட்ராக் ஃபிக்ஸ் பண்ணிட்ட, ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்ட, இதுதான் எனக்கு வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்ட. அப்போ நீ உன் வழியில் மட்டும் போயிட்டே இரு. யாரையும் பக்கத்தில் உள்ள வழியில் பார்க்கவே பார்க்காத. ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடணுன்னா நமக்கு கொடுத்த கோட்டில் தான் ஓடணும். அடுத்தவங்க கோட்டில் நம்ம ஓட முடியாது. நம்ம ஓடிட்டுருக்கும்போதே பின்னாடி நம்மளை துரத்தி வந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம லைனை மிக்ஸ் பண்ணதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பின்னாடி உள்ள பர்சனை பார்க்குறதோ இல்லைனா முன்னாடி சீக்கிரமாக போகிற பர்சனோ பார்க்காம நம்ம கோலை ரீச் பண்ணுற அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்து ஓடிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த ரன்னிங் ரேஸில் ஜெயிக்கலாம். வாழ்க்கைங்கிறது நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும், நிறைய விஷயத்தில் டவுன்ஃபால் ஆகும், நம்பிக்கையே இல்லாத சிச்சுவேஷன் வரும். ஆஸ்பிரண்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ சடனாக மைண்டில் தோணும், நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவோமா அப்படின்னு. எத்தனை பேர்த்துக்கு தோணியிருக்கு? ஏன்னா நீங்கள் உங்கள் மேலேயே கான்ஃபிடென்ட் இல்லாதனால தான் சடனாக அந்த மைண்டில் அந்த ஒரு விஷயம் தாட்ஃபுல் வருது. நீங்கள் உங்களாலே பில்ட் பண்ணுங்கள். எப்படின்னா, உன்னால் முடியும் அப்படின்னு உன்னுடைய மனசாட்சி கூட பேசுங்க. உன்னால் முடியலைன்னா யாராலையும் முடியாது, உன்னால் மட்டுமே முடியும் அப்படின்னு உங்கள் மனசாட்சி கூட பேசிகிட்டே இருங்க. ஏன்னா மனசை எவ்வளோத்துக்கு உறுதிப்படுத்துகிறோமோ அவ்வளோத்திற்கு நம்மளுடைய சக்ஸஸ் காத்துட்ருக்குது. ஆஸ்பிரண்ட்டுக்கு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த இயர் நீ போஸ்டிங் கண்டிப்பாக அடிப்ப. அது உன் மேலே நம்பிக்கை வச்சு நீ எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் போடு. யார் முன்னாடி போகிறாங்க, யார் பின்னாடி வராங்க அப்படின்னு பார்க்கவே பார்க்காத. உன்னால் இந்த இயர் போஸ்டிங் அடிக்க முடியும் அப்படின்னு நம்பி உன்னுடைய ஃபுல் எஃபெக்ட் போடு. உங்கள் அப்பா அம்மா உன்னுடைய போஸ்டிங்காடி காத்துட்ருக்காங்க. அதனால் எந்த விஷயத்தையும் யாரு கூடயும் கம்பேர் பண்ணாத. உனக்குன்னு ஒரு உயரம் இருக்குது, உனக்குன்னு ஒரு பெரிய அதிசயம் காத்துட்ருக்கு. ஸோ யாரையும் நம்பாத, யாரையும் கம்பேர் பண்ணாத, உன்னுடைய வழியில் போயிட்டே இரு. இங்கே பாரு, ஆஸ்பிரண்ட் லைஃப்பில் முன் வச்ச காலை பின் வைக்கவே கூடாது. முன் வச்சிட்ட அப்படின்னா ஆஃபர் லெட்டரோட தான் காலை நீ பின்னையே வைக்கணும். ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணி பாரு, எத்தனை முறை நம்ம தேங்க்யூ ஃபார் அப்பியரிங் மெயில் வந்திருக்கும். ஆனால் ஒன் டைம் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு உன்னுடைய பேர் போட்டு வரும். அது ஆஃபர் லெட்டராக இருக்கும். அந்த ஆஃபர் லெட்டர் வரும்போது உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ ஹாப்பி ஆவாங்கன்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீ படி. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவ. எத்தனை பேர் உன்னை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க நீ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது. அதுக்கெலாம் நீ பதில் கொடுக்க வேண்டாமா?
அது வரைக்கும் நீ போராடு. ஆஃபர் லெட்டர் என்னைக்கு உன்னுடைய கையில் வருதோ, நம்மளை அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி போய் நம்ம ஸ்வீட் கொடுத்து அவங்க வாயிலிருந்தே கங்க்ராச்சுலேஷன் வாங்கணும். அது வரைக்கும் நீ பொறுமையாயிரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டும் கண்டிப்பாக இந்த இயர் போஸ்டிங் அடிப்பீங்க. கவலைப்படாதீங்க. ஃப்யூச்சர் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு கங்க்ராச்சுலேஷன். ஸோ இந்த வீடியோ கம்பேர் பண்ணாதீங்க. லைஃப்பில் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். ஸோ கம்பேர் பண்ணாமல் போயிட்டே இருங்க. இன்னிலேருந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம், கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு. யாரெல்லாம் அந்த டிசிஷன் எடுக்கீங்களோ மறக்காமல் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.